ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெட்டாஸ்பிளேட்டபுள், அதாவது மெட்டாஸ்பிளேட்டபுள் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போம். ஸோ இன்னிலேருந்து மெட்டாஸ்பிளேட்டபுள் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெட்டாஸ்பிளேட்டபுள் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரை எப்படி நம்ம ஹேக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கேன். சரி, நான் இப்போ என்னோட காலி லினக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, காலி லினக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம டெர்மினல் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, டெர்மினல் வந்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஐபி வேணும் இல்லையா? நான் ஹேக் பண்ணி இன்னொரு ஓஎஸ்க்குள்ளே போகிறோம், அதாவது இன்னொரு கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு ஐபி வேணும்ல, அந்த ஐபிக்கு நான் மெட்டாஸ்பிளேட்டபுள் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் இது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு லாகினுக்கு வந்துச்சு. நான் எப்பயும் போல் எம்எஸ்எஃப் அட்மின் போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். அட்மின் இதில் நம்ம எப்பயும் போல் இஃப் கான்ஃபிக் போட்டு பார்த்தோன்னா நமக்கு ஐபி அட்ரஸ் கிடச்சிரும். ஓகே, நம்ம ஐபி கிடச்சிச்சு. ஸோ நான் இதை டெர்மினல் மினிமைஸ் பண்ணிட்டு பிங் அப்படின்னு கொடுத்துட்டு 192.168.117.128 இந்த ஐபி அட்ரஸை நான் பிங் பண்ணி விட்றேன். ஓகேங்களா, இது ரன்னிங் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில். நம்ம இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். மெட்டாஸ்பிளேட்டபுள் ரொம்ப முக்கியமான ஒரு டூலு எத்திக்கல் ஹேக்கருக்கு. சூடோ எம்எஸ்எஃப் டிபி இனிட் அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டு. காலைக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரே பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கேன், நான் மாற்றலை. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கிங்க, லாகின் பண்ணிக்கங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ஃபிகர்டு அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா எம்எஸ்எஃப் கன்சோல் -q போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம மெட்டாஸ்பிளேட்டபுள்குள்ளே போயிடுவோம். ஸோ மெட்டாஸ்பிளேட்டபுள் நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை. இன்ஸ்டால் ஆல்ரெடி ஆகி தான் இருக்கும் காலி லினக்ஸில். அதுக்காக தான் நம்ம காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெட்டாஸ்பிளேட்டபுள் நார்மலாகவே நம்மளோட இதில் காலி லினக்ஸில் இருக்கும். ஓகே, சரி. ஓகே, இந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிபி அப்படின்னு போட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிட்டா அப்படின்னு பார்க்கும். ஓகேங்களா, நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணி வெளியில் வந்துடுவோம். ஸோ எக்ஸிட் பண்ணிவிட்டு nmap small s capital V -P எனக்கு 21 உள்ள போர்ட் எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா, அதாவது nmapல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டே பை டே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ nmap பார்க்கலன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பாருங்கள், அப்போ தான் நமக்கு புரியும். அதுக்காக தான் நான் இதை முன்னாடி போனோமா அதை ஃபஸ்ட்டே நான் போட்டுட்டேன். 192.168.117.128. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நம்ம இது செக் பண்ண போகிறோம். அதாவது 21 போர்ட் நமக்கு இருக்கான்னு. ஓகே, 21 போர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. இந்த வெர்ஷன் எடுத்துங்க, காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிப்போம்.
ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். நமக்கு பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னே ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி கிட்டப்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி நமக்கு ஓப்பன் ஆகி வந்திருக்கு. ஒரு வேளை வருஷனோட போட்டிருக்குமோ. டூ 2.3.4 ஓகே. 2.3.4 சரி வருஷனோட போடுவோம். ஓகே. இந்த ரேப்பிடுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட இது, அதாவது பேக்டோர் கமாண்ட் இது. ஸோ உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ரேப்பிட் 7ன்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெட்டாஸ்பிளேட்டபிள் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா 2003 வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. சரி ரொம்ப லோட் ஆகுது. ஓகே, அது ஒரு சைடு லோட் ஆகட்டும், நம்ம இந்த இதில் வேலையை பார்ப்போம். சரி ஓகே. MSF கன்சோல் -Q போட்டு என்ட்ரு பண்ணி திருப்பி நம்ம மெட்டாஸ்பிளேட்டருக்குள்ளே உள்ளே போகிறோம். ஓகேங்களா. ஓகே, நமக்கு உள்ளே வந்துச்சு. சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம காப்பி பண்ணலாம் இல்லையா, இதை மட்டும் எடுத்துங்க. ஓகே, இதை நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு 2 வந்து காமிக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்டோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டில் இருக்குது. ஓகே, நம்ம இதை தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த மெத்தட் மூலயமா நம்ம உள்ளே போக முடியுதா அப்படின்றது நம்ம செக் பண்ணுவோம். யூஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துட்டு இந்த இதை அப்படியே எடுத்துக்கங்க. இதை மட்டும் அப்படியே எடுத்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஓகேவா, போயிட்டோம். நமக்கு கான்ஃபிகர் ஆகிடுச்சு, நம்ம இந்த ஃபைலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இதில் வந்து சிஹோஸ்ட்டு சி போர்ட்டு ப்ராக்ஸி இதெல்லாம் இருக்கும். இது 3மே நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இது 3த்தையுமே நம்ம விட்டுருவோம். இதில் வந்து ஆர் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் ஆர் போர்ட், இது 2மே நமக்கு ரொம்பவே முக்கியம். இதில் ஆர் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21, அது நமக்கு வந்து ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. நம்ம டிசிபி போர்ட்டில் தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். அந்த போர்ட்டு வந்து செட் ஆகிடுச்சு, அதனால் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ ஆர் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்ல, அதுக்கு வந்துட்டு செட் ஆர் ஹோஸ்ட், அதாவது இதில் என்ன இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கங்க. செட்டு மட்டும் ஸ்மாலு, பாக்கி எல்லாமே கேப்ஸ் இங்கே கொடுத்துங்க. இப்போ வந்து நம்ம ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.117.128. இந்த ஐபி தானே நம்ம வந்து இது பண்ண போகிறோம், அதாவது நம்மளோட மெட்டாஸ்பிளேட்டபிளோட ஐபி அட்ரஸ். ஓகே ஓகே, இது வந்து நமக்கு ஆர் ஹோஸ்ட்டில் செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷோ பேலோட்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம பேலோட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, ஒரு பேலோட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம செட் பேலோட்ஸ் கொடுக்கணும். செட் பேலோட்ஸ், இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. அதாவது பேலோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஷோ ஆப்ஷன்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு வந்து ஐபி செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் குட் பண்ணிடுவோம்.
exploit. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நமக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, நம்மளோட ஐபி அட்ரஸை இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர், இந்த போர்ட் வழியாக தான் நம்ம அங்கே போயிருக்கோம். ஓகே, இது எப்போ போகணும், அந்த டைம் டேட்டு எல்லாமே வந்து கிளியராக நமக்கு வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து அந்த இதில் இருக்குமான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஹூ ஆம் போட்டு என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு காலின்னு வருதா. ஓகே, யூ நேம் போட்டு பார்ப்போம். யூ நேம் -a. சரி, ஓகே, எல்எஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து இந்த மெட்டாஸ்பிளைட்டபிள் மட்டும் ஏன்னு தெரில பிரச்சனை கொடுக்குது. அப்பப்போ ஆஃப்லைன் மாதிரி போயிடுதா, அதனால் ப்ராப்ளமாக இருக்குது. MSF admin. ஸோ அகெயின் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு திரும்ப கனெக்ட் ஆகாது, நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆகுதா? ஓகே, பேனர் 21 பார்சல் ரோட். ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுது, அதாவது நம்ம காலி லினக்ஸோட ஐபி அட்ரஸ் இது. இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நம்ம வந்து இந்த போர்ட் மூலியமாக மெட்டாஸ்பிளைட்டபிளோட ஐபிக்கு நம்ம வந்து கனெக்ட் ஆகியிருக்கோம் இந்த போர்ட் மூலமாக. ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹூஎம்ஐ அப்படின்னு போட்டு பார்க்குறோம். நம்ம எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரூட் யூஸராகவே நம்ம வந்து அந்த இதில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், மெட்டாஸ்பிளைட்டபிளில் கனெக்ட் ஆகிட்டோம். யூநேம் -a இப்படி கொடுத்து நம்ம பார்த்தோம்னா லினக்ஸ் மெட்டாஸ்பிளைட்டபிள் அப்படின்றது உங்களுக்கு நேம் மாறினது தெரியும். அதாவது நம்ம இங்கே வந்து யூநேம் கொடுத்து பார்க்கும்போது நம்ம கனெக்ட் ஆகலை, அப்போதைக்கு லினக்ஸ் காலியில் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு காமிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெட்டாஸ்பிளைட்டபிள்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு காட்டுது. ஸோ அது பேக்ரவுண்டில் வந்து ரன்னிங் ஆகாமல் பிளாக்காக இருந்ததுனால அது வந்து கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களால் இந்த இடத்துல ஹாஸ்ட் நேம் பார்ப்போம். இருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஹாஸ்ட் நேம் பார்த்தோம்னா மெட்டாஸ்பிளைட்டபிள் அப்படின்றது உங்களுக்கு வந்துச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விக்டிம் மிஷினை அட்டாக் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து இஃப் கான்ஃபிக் கொடுத்து அதில் உள்ள ஐபியை நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா, இஃப் கான்ஃபிக் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஐபி நமக்கு இங்கே காமிக்குதா. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா திரும்ப பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், வேறு எந்த தவறான ஒரு நோக்கத்துக்கும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மெட்டாஸ்பிளைட்டபிளில் ஒரு எப்படி வந்து அட்டாக் பண்ணி ஒரு மிஷினை வந்து டேக் ஓவர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா,
இப்போ வந்து நம்ம எல்எஸ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் அதில் உள்ள ஃபைல்லாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள டோட்டல் ஃபைல் காட்டுது. ஓகேவா? பூட்டு பின்னு இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஃபைல் இருக்கும். ஓகே, அது எல்லாமே கேட்குது. இப்போ நம்ம சிடி கொடுத்து ரூட்டில் போவோம். ரூட்டு. ஸோ நீங்கள் காலி லினக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. நீங்கள் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம சிடி கொடுத்து ரூட் யூஸராக போனோமா, எல்எஸ் கொடுத்து பார்த்தோம், அதில் டெஸ்க்டாப் இருக்குது. டெஸ்க்டாப்பில் ஒரு 2 ஃபோல்டர் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிடி கொடுத்து திரும்ப வந்து டெஸ்க்டாப் கொடுக்கலாம். டெஸ்க்டாப் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டோம். இப்போ எல்எஸ் கொடுத்து நம்ம பார்க்கும்போது ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஃபைல் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உள்ளே போய் எல்லாமே பண்ணலாம். இதில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை வந்து டோட்டலாக டெலீட் பண்ண முடியும். இங்கே உள்ள எல்லாத்தையுமே வந்து நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டே 1ல் அட்டாக் பண்ணிட்டோம் மெட்டாஸ்ப்ளைட்டபிள் வச்சு. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் டெலிகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. மெட்டாஸ்ப்ளைட்டபிள் டே 1ல் இதை பற்றி தான் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டே 2ல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அப்புறம் நம்ம ப்ரௌசரில் ஒரு இது பார்த்தோம் இல்லையா, அதை மறந்துட்டோம். இப்போ ரேபிட் 7 இது வந்து பார்த்திங்கன்னா 2003 வந்துட்டு அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க அந்த மாதிரி மெட்டாஸ்ப்ளைட்டபிள் ஃப்ரேம் ஒர்க்குன்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா அங்கேருந்து, இப்போ நம்ம அங்கேருந்து இந்த ஒரு வருஷனும் அந்த நேமும் எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு இங்கே கொடுக்கும்போது ப்ரௌசரில் கொடுத்து பார்க்கும்போது நமக்கு ரேப்பிடில் ஓப்பன் ஆகிச்சு. ரேப்பிடில் ஓப்பன் ஆகி இங்கே வந்து நமக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்ற வரைக்கும் அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதில் எம்எஸ்எஃப்ன்றது வந்து நம்மளோட கன்சோல். அது மற்ற எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டார்கெட் பண்ணலாம். இதில் வந்து எப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் இதை வச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட உள்ள பர்மிஷனில் உள்ள ஒரு சிஸ்டம் மட்டும் பண்ணி பாருங்கள். மற்ற எந்த சிஸ்டத்துலையும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பர்மிஷன் இல்லாமல் இது பண்ணோம்னா இல்லீகல் தான் இது. ஓகே ஓகே கைஸ், நான் இன்றைக்கான டே 1ல் வந்து இந்த வீடியோ தான் சொல்லலான்னு வந்தேன். உங்களுக்கு கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இனிமேல் எத்திக்கல் ஹேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட்ஸ் வரும். அதே மாதிரி வாய்ஸும் கிளியராக இருக்கும். ஸோ மைக் வாங்கிட்டேன், அதனால் வந்துட்டு வாய்ஸ் இனிமேல் கிளியராக இருக்கும். நிறைய பேர் வந்து வாய்ஸ் கிளியராக இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே மைக்கெலாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வாய்ஸ் இனிமேல் கிளியராக வந்துடும். நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேணாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்பஸில் உள்ள ஒரு சிஸ்டம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த சிஸ்டத்துலையும் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம மெட்டாஸ்ப்ளைட்டபிள் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது வச்சு அப்படி நம்ம பக்கத்துலேயே, அதாவது 2 இதை கான்ஃபிகர் பண்ணிங்க. ஒன்று வந்து VMware வச்சுங்க, ஒன்று வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்குங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு எதாக இருந்தாலும் உங்களோட டவுட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.